மகாநதி இங்க குமரனை பார்த்து விஜய் பேசுனதுக்கு அப்புறமா குமரன் வந்து வீட்டில் கங்கா கிட்ட சொல்றாங்க. இது மாதிரி வர வழியில விஜயை பார்த்தேன். விஜய் என்கிட்ட பேசினாரு. விஜய சொன்னதெல்லாம் கேட்கும்போது நாம என்னமோ அவசரப்பட்டுட்டு அன்னைக்கு விஜய் மேல கை வச்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டோம்னு தோணுது கங்கா அப்படின்னு குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. உடனே கங்கா கேட்குறாங்க, ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இல்லை கங்கா, விஜய் பேசும்போது சொல்றாரு, இது மாதிரி நான் அன்னைக்கு காவேரிக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சது. அந்த நேரத்தில் நீங்களும் வந்துட்டீங்க. நீங்களும் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையாலுமே நான் காவேரியை என்னுடைய மனைவியை தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் கான்டாக்ட் போட்டதெல்லாம் உண்மைதான். அதை நான் பண்ண மிகப்பெரிய தப்பு தான். அது தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காக இப்போ நான் அப்படி மைண்ட் செட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அவர் பேசலாம் வச்சு பார்க்கும்போது அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு தோணுது கங்கா. நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு தோணுது எனக்கு அப்படின்னு இங்கே குமரன் சொல்ல, கங்காவும் சரிங்க பார்த்துக்கலாம் விடுங்க, நாம இங்கேருந்து முதல்ல வேற வீட்டுக்கு போகலாம், போயிட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பேசலாம். அது வரைக்கும் நாம காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் காவேரிக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி கிட்ட பேசுகிறாரு. இது மாதிரி நீ காவேரி ரொம்ப அவசரப்பட்டு முடிவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீ விஜயை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க போல. விஜய் வந்து கான்டாக்ட் மேட்ச் பண்ணதான் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் வந்து ரீசெண்டாக ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிவின் சொல்கிறாரு, விஜய் வந்து அப்போது குமார்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் காதில் வாங்கினேன். அப்போ அவன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனால் நீ தான் அவரை சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ திரும்பவும் விஜய்கிட்ட பேசுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிவின் இங்கே காவேரிகிட்ட பேச, காவேரியும் நீ சொல்கிறதெல்லாம் புரியுது நிவின் எனக்கு, குமரன் மாமாவும் சொன்னார். ஆனால் குமரன் மாமாட்டையும் உங்ககிட்டையும் பேசுன மாதிரி விஜய் என்கிட்ட என்றைக்குமே ஓப்பனாக பேசுனதே இல்லை. அப்படி பேசியிருந்தா பாதி பிரச்சனை இன்னத்துக்கு முடிஞ்சிருக்கும். அது ஏன் பேச மாட்டாரு, அது ஏன் தயங்குறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதனால தான் எனக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போதைக்கு எனக்கு விஜய் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை. ஆனால் விஜய் வந்து என்கிட்ட பேச மாட்டாரு, என்ன ஏன் நேரடியாக கூப்பிட மாட்டாரு, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ போய் நான் இதை பற்றி எங்கள் வீட்டில் பேசவும் எனக்கு பயமாக இருக்குது. அதான் அப்படிங்கிற மாதிரி காவேரி பேச, நிவினும் சரி காவேரி நான் வேணா விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, காவேரி வந்து இல்லை நிவின் நீங்கள் எதுவும் பேச வேணாம், நானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி காவேரி நிவினும் பேசிகிட்டு இருக்கத நம்ம யமுனா பார்த்துறாங்க. யமுனா பார்க்கறத சாரதா பார்த்துறாங்க. இதனால இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சாரதா முடிவு பண்ணுறாங்க. நம்ம யமுனா பொறுத்த வரைக்கும் கட்டின புருஷன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கூட பிறந்த அக்கா மேலும் நம்பிக்கை இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேரும் எது தப்பாக பேசுகிறாங்களோ அப்படின்னு இங்கே யமுனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நிவின் ஆஃபீஸ் போகிற வழியில் நம்ம விஜயை பார்க்குறாரு. விஜயை பார்த்ததும் விஜய் நிப்பாட்டி வந்து நிவின்கிட்ட பேசுகிறாங்க. நிவின் ஒன்னே சாரி விஜய், என்னால் தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல, இல்லை நிவின் நீங்கள் சொன்னதும் தப்பு இல்லை, நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை, நல்லதாக தானே சொன்னீங்க. நான் உண்மையிலேயே கான்ட்ராக்ட் போடுறது உண்மை தானே. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி பண்ணேன், அதை நான் தப்புன்னு உணர்ந்துட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னைக்கோ தூக்கி போட்டுட்டு பல மாசமா நான் காவேரி கூட ஒரு உண்மையான புருஷ மனைவி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன். அவளுக்கு நல்ல ஒரு புருஷன் நடந்திருக்கேன். ஆனால் அவள் அதை ஏன் புரிஞ்சுக்கலன்னு தான் எனக்கு தெரியல. கடைசி நேரத்தில் நடந்தது எல்லாமே நான் அவளை என்னுடைய கம்பெனிக்கு ஜிஎம் ஆக்கணும், என் கம்பெனியுடைய 50% ஷேரை அவள் பேரில் மாற்றுறதுக்கு தான் லாயர்லாம் வர சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அதை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அவள் அப்படி புரிஞ்சுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், இல்லைன்னு மறுக்கலை, உண்மைதான். அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனைங்கிறது எனக்கு சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியல வருண் அப்படின்னு இங்கே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உடனே வருண் சொல்கிறாங்க, புரியுது விஜய், நான் கூட இன்னைக்கு காவிரிட்ட பேசினேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்னது எல்லாத்த பற்றியும் பேசினேன். அவள் என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஓகே, எனக்கும் புரியும். விஜய் என் மேலே உண்மையிலேயே அன்பு பாசம் வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை அவர் என்கிட்ட காட்டுறதுக்கு யோசிக்கிறாரு. அதோட வீட்டில் வெண்ணிலன்னு ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்கிட்ட இந்த மாற்றமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் அந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பலை, எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வீட்டில் வச்சுக்கிறத பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் அது அவர் புரிஞ்சுக்க மாட்டாரே,
எனக்கு அதுவும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்சு நீங்க வெளியில வேற எங்கேயாவது வச்சு பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம, நீங்களே காவேரி கிட்ட நேரா போய் பேசுறது தான் இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நிவின் சொல்ல, விஜய் ஒண்ணு ரொம்ப தேங்க்ஸ் நிவின். பரவால்ல. எனக்காக நீங்க இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்களே! ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க நிவின், நான் அன்னைக்கு என்னுடைய லாயர் மூலியமா காவேரி கிட்ட கையெழுத்து வாங்க போன டாக்குமெண்ட் இதுதான். உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த லாயர் நம்பர் இருக்கு. அதோட அன்னைக்கு நாங்க ஆபீஸ்ல காவேரிய கீழே உட்கார வச்சுட்டு மேலே போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, நான் போனப்போ அந்த ஆபீஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன பதிவா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கு. இதை கொண்டு போய் காவேரிட்ட காட்டுங்க. அப்பயாச்சும் அவ என்ன புரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு விஜய் தர, அதை வாங்கின நிவின் நேரா வராரு. வந்து காவேரிட்ட காட்டுறாரு. அதை பார்த்த சாரதா, இதெல்லாம் சும்மா பொய்யா இருக்கும் தம்பி. அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணதா இருக்கும் அப்படின்னு இங்க சாரதா சொல்றாங்க. உடனே நிவின் சொல்றாரு, தெரியும் அத்தை, நீங்க எப்படிலாம் பேசுவீங்கன்னு தான் விஜய் அன்னைய தினத்துல அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காரு. இதை பாருங்க அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு டேட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடுது. அதுல பார்த்தா எல்லாருமே ஆபீஸ்ல காவிரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்குது. அதுக்காக ரெடி பண்ண டெக்கரேஷன், இங்க ஜிஎம் ஆக்கணும்னு சொன்னது எல்லாமே பதிவா இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம் தான் காவேரிக்கே இங்க கிளியர் ஆகுது. ஆமா, அன்னைக்கு அப்போ விஜய் என்னை கூட்டிட்டு போனது உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன ஜிஎம் ஆக்க தான். அந்த கான்ட்ராக்ட் மேட்சுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்ப நாம தான் விஜய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்களும் காவேரியும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரியுது, விஜய் இப்ப நல்லவர் தான். நாம தான் தப்பான கணக்குல பார்த்துட்டோம். ஆனா விஜய் அந்த கான்ட்ராக்ட் மேட்ச் போட்டு தப்பு தான். அதுதான் அவரே ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவரே மன்னிப்பும் கேட்டாரு. நாம தான் அதை பெருசா எடுத்துக்காம அவர்கிட்ட சண்டைலாம் போட்டு அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. காவிரி பயங்கரமா அழுகுறாங்க. காவிரியால தாங்கிக்கவே முடியல. உடனே சாரதா போய் சமாதானப்படுத்துறாங்க. காவிரி, இப்ப எதுக்கு நீ அழுகுற? பாத்தியாமா, நான் தான் சொன்னேன்ல, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன்ல. விஜய் பாருங்க என் மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கான்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவருடைய கம்பெனி ஷேர்ல 50% என் பேர் எழுதிட்டு கம்பெனி ஜிஎம் ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. எப்படிமா பொய்யா நடிக்கிற ஒருத்தவர் எப்படி இதெல்லாம் பண்ணுவாரு? நீங்க எதையாச்சும் யோசிக்கிறீங்களா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கம்மா. ஆகுனா விஜய குறை சொல்றீங்கல்ல, எப்படிம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, புரியுது காவேரி, ஆனா மற்ற விஷயம்லாம் சரியா படலடி எனக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா, ஒருத்தர் மேல சந்தேகப்படலாம், தப்பு இல்லம்மா. ஆனா அதுக்குன்னு சந்தேகப்பட்டு இருந்தா எல்லாமே தப்பாதாம்மா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப நல்லவருமா. அவரு ஆரம்பத்துல பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அதை அவரே தெரிஞ்சுட்டாருமா. தயவு செஞ்சு என்னையும் விஜயும் சேர்ந்து வாழ விடுமா அப்படின்னு காவேரி சாரதா கிட்ட மடி பிச்சை கேட்குற மாதிரி பயங்கரமா மண்டி போட்டு அழுகுறாங்க. உடனே சாரதா, சரி காவேரி, நீ கிளம்பு. நீ போயிட்டு விஜய் கூட சந்தோஷமா வாழு. எங்களை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்போம். போமா அப்படின்னு சாரதாவே காவேரிய விஜய் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமா விஜய் தேடி அங்கேருந்து கிளம்பி விஜய் வீட்டுக்கு நேரா போறாங்க. இத சத்தியமா எதிர்பார்க்காத ராகினி, ஆஹா, காவேரி விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இனிமே நாம என்ன பண்றது? இந்த காவேரி விஜயும் ஒன்று சேர்றது வரைக்கும் தான் காவேரி ஃபீல் பண்ணுவா. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியும். ஆனா காவேரி வீட்டு வந்ததை பார்த்தா விஜய் கூட ஒன்று சேர்ந்துருவா. அவர் சேர்ந்துட்டானா நாம காவேரியை எப்படி அள வைக்க முடியும்? அது நடக்கக்கூடாது அப்படின்னு ராகினி திரும்பவும் காவேரியை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.